Run! The world we knew disappeared overnight. We're in this together. இந்த படத்தோட கதையே ஒரு மோனலாக்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. எப்படி ஒரு நாள் இந்த பூமியில வினோதமான கிரியேச்சர்ஸ் வந்தது அப்படின்னு வந்த அந்த கிரியேச்சர்ஸ் மனிதர்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சது. மனிதர்கள் கிட்ட இருந்த எல்லா வெப்பனுமே ஃபெயில் ஆயிருச்சு. ஷார்ட் டைம்லயும் 99% ஆஃப் மக்கள் வந்து இறந்து போயிட்டாங்க பூமியில. சயின்டிஸ்ட் அந்த ஒரு கிரியேச்சர்ஸ்க்கு ரீப்பர்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க. யாராலையுமே அதுங்களை கொல்லவே முடியல. ஆனா அதுங்களுக்குன்னு ஒரு வீக்னஸ் ஒண்ணு இருக்கு. அந்த ரீப்பர்ஸ்னால அந்த ஒரு கிரியேச்சர்ஸ்னால 8000 அடிக்கு மேல அதனால போக முடியல அப்படின்ற விஷயத்த மனிதர்கள் நோட் பண்றாங்க. அந்த ரீப்பர்ஸோட அந்த கிரியேச்சர்ஸோட ஆரிஜின் அப்படின்றது எங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியல. 8000 அடிக்கு மேல அதனால வர முடியாது அப்படிங்கிற காரணத்தினால உயரமான மலைப்பகுதிகளில் மக்கள் வாழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த சம்பவங்கள் எல்லாமே நடந்து 3 வருஷங்கள் ஆயிருச்சு. இப்ப நமக்கு அமெரிக்காவை தான் காமிக்கிறாங்க. ரொம்ப கம்மியான மக்கள் ஒரு காலனி மாதிரி ஒரு பகுதியில வாழ்ந்துட்டு இருக்காங்க. வெறும் 193 பேர் மட்டும்தான் உயிரோட இருக்காங்க. அதுவும் இந்த மலைப்பகுதியில வாழ்ந்துதான் உயிர் வாழ்ந்துட்டு வராங்க. அதுல ஒரு குழந்தை பேர் ஹண்டர். அந்த பையன் இன்னைக்கு 8000 அடி மார்க் அப்படின்ற ஒரு ப்ளூ லைன் மார்க் ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த லைனை தாண்டி போறான். கரெக்டான டைம்ல ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு வரான் அந்த ஒரு ரீப்பர்ஸ் கிட்ட இருந்து. இந்த சின்ன பையன் ஹண்டர் வந்ததுக்கு அப்புறமா இந்த அப்பாவுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு, ஓகே நம்ம பையன் வந்து இந்த மாதிரி அந்த ப்ளூ லைனை கிராஸ் லைனை தாண்டி போயிட்டான் அப்படின்னு. அதுக்கப்புறமா இந்த அப்பா வந்து திட்டுறாரு, பயங்கரமா திட்டுறாரு, ரொம்ப கோவப்படுறாரு. உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நாங்க என்ன பண்ணுவோம், நான் எப்படி நீ இல்லாம நான் எப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாரு. இந்த அப்பா இந்த ஹண்டருக்கு வந்து பல தடவை சொல்லியிருப்பாரு. அப்படி இருந்தும் இந்த ஹண்டர் அந்த ப்ளூ லைனை கிராஸ் பண்ணி போயிருக்கான். சின்ன பையன் இல்லையா, அதனால ஆர்வக்கோளாறுனால போயிட்டான். அது மட்டும் இல்லாம இந்த ஹண்டருக்கு ஒரு லங் கண்டிஷன் ஒண்ணு இருக்கு, நுரையீரல்ல ப்ராப்ளம் ஒண்ணு இருக்கு. அதனால இவனால ரொம்ப வேகமா ஓடக்கூட முடியாது. இந்த அப்பாவுக்கு பயங்கர அப்செட். 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரீப்பர்ஸ்னாலதான் இந்த அப்பாவோட ஒய்ஃப், அதாவது இந்த பையனோட அம்மா வந்து இறந்து போயிருப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த அப்பா தன்னுடைய பையனை வந்து தனியா தான் வளர்த்து வந்துட்டு இருக்காரு. இந்த சம்பவத்தை பத்தி தன்னுடைய ஃப்ரெண்டான கேத்து கிட்ட போய் சொல்றான் இந்த அப்பா. அதுக்கு அந்த கேத்து என்ன சொல்றாங்கன்னா, ஹே பையன் இந்த மாதிரி தனியாவே இருக்கான், அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி யாருமே இல்ல, இங்க குழந்தைகளும் பெருசா யாருமே இல்ல, அதனால அந்த ப்ளூ லைனுக்கு அந்த பக்கம் இருக்குமா இருக்கக்கூடிய மான்களை டிஎஸ் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக போயிருப்பான். மானை பார்க்க போனவருக்கு மாலை போற நிலைமை வந்திருக்கும். ஜஸ்ட் மிஸ். அடுத்து நமக்கு நீனா அப்படின்னு சொல்லி ஒரு புதுசான ஒரு கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இவங்க ஒரு ரிசர்ச்சர். ஒரு நாளும் வெப்பன்ஸை பத்தி ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எப்படியாவது இந்த ரீப்பர்ஸை கொல்ற மாதிரியான ஒரு வெப்பனை நான் உருவாக்கலாம்டா, நான் பண்ணி காமிப்பேன்டா அப்படின்ற மாதிரி ஒரு குறிக்கோளோட இருக்காங்க. வித்தியாசமான மெத்தட்ஸை யூஸ் பண்ணி அந்த ரீப்பர்ஸை கொல்றதுக்கு தேவையான மூலப்பொருளை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அது நடந்து பார்த்தது இல்ல. கடந்த 3 வருஷமா இதை ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இது நாள் வரைக்கும் வெற்றி அப்படின்றது கிடைக்கவே இல்லை. ஆனா கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருந்தா கட்டாயம் என்னைக்கு நாள் யாரா இருந்தாலும் ஜட்ஜ் தான் ஆவாங்க இல்லையா. எனக்கு யூஸ்ஃபுல்லாகவே படத்தில் வந்து இந்த மாதிரியான அட்மைரிங் கேரக்டர்ஸ் ரொம்பவே பிடிக்கும். அப்படியே ராத்திரி காமிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு இந்த சின்ன பையன் ஹண்டருக்கு அந்த லங்ல ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, வீக் லங்ஸ் இருக்கிறதுனால திடீர்னு அவனுக்கு பேனிக் அட்டாக் வர ஆரம்பிச்சிருச்சு. ரெகுலராக விடாம தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வர அந்த ஒரு மெடிசன் இந்த சின்ன பையனுக்கு கொடுத்துக்கிட்டே வருவார் இந்த அப்பா. அந்த மெடிசன் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து தீர்ந்து போச்சு. இப்போ நம்ம பையனை காப்பாற்றணும் அப்படின்னா நிறைய மெடிசன் வேணும். மெடிசின் வேணும் அப்படின்னா அந்த ப்ளூ லைன்லாம் தாண்டி கீழே இருக்கக்கூடிய அந்த பழைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல போய் எடுத்துட்டு வந்தாதான் உண்டு. அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காமிக்கிறாங்க. இன்னைக்கு ஹண்டரோட பிறந்த நாள். பாஸ்தா மாதிரியான ஒரு ஃபுட்டை வந்து இந்த அப்பா வந்து இந்த பையனுக்கு வாங்கி தராரு. ஆனா அந்த பாஸ்தா இப்ப இருக்க கரண்ட் சிச்சுவேஷனுக்கு ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். ரொம்ப காசு கொடுத்து தான் அந்த பொருளை வாங்கி ஆகணும். ஆனா இருந்தாலும் தன்னுடைய பையனுக்கு இன்னைக்கு பர்த்டே, நான் நல்ல பொருளை வாங்கி தருவேன், அவனுக்கு பிடிச்சதை நான் வாங்கி தர போறேன் அப்படின்றதுக்காக இந்த அப்பா போய் வாங்கிட்டு வந்து தராரு. அது மட்டும் இல்லாம சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்கு. கரண்ட் கூட சுத்தமா இல்ல. எப்ப கரண்ட் அமரும்னே தெரியாது. அதனால வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா எலக்ட்ரிசிட்டி எடுக்கக்கூடிய எல்லா பொருளையுமே லைட் ஃபேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே அமர்த்திடுறாரு. இந்த பையனுக்கு லைஃப் சப்போர்ட் கொடுக்கக்கூடிய அந்த சிஸ்டம் மட்டும்தான் இருக்கு வீட்டுல. டைம் ஆயிட்டே போகுது. ஹண்டரோட மெடிசனும் கம்மியாயிட்டே போகுது. வேற வழியே கிடையாது. மவுண்டனை விட்டு கீழே இறங்கி போய் தான் ஆகணும். டேஞ்சர் ஜோனுக்கு போறாங்க. அடுத்த நாளே தன்னுடைய ஃப்ரெண்டான கேட் கிட்ட போயிட்டு 2 பேருமே அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த பொருள் அந்த மெடிசன் எடுக்க கீழே போனதுக்கு அப்புறமா இவன் மேல வர்றதுக்கான சான்ஸும் இல்ல. அங்க போயிட்டு அந்த ரீப்பர்ஸ்னால அட்டாக் ஆகப்பட்டு இவன் சாகவும் ஆகல இல்லையா. அப்படி இந்த அப்பா அங்க போய் இறந்துட்டாருன்னா தன் பையனை வந்து பார்த்துக்க ஆகலாம் போயிடும். அன்னைக்கு நைட்டு இந்த சின்ன பையனோட கண்டிஷன் வந்து இன்னும் மோசமாயிட்டே போகுது. அடுத்த நாளே இந்த தகப்பன் ஐயோ என் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய்கிட்டு அந்த நீனா அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச்சர் கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க இல்லையா, அவங்க கிட்ட போறான். ஆக்சுவலா இந்த தகப்பன் இதுக்கு முன்னால ஒரு மைனரா இருந்தவன், அதாவது சுரங்கம் தோண்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு வேலையில இருந்தவர் தான். அதனால இவருக்கு நல்லா தெரியும், எனக்கு பாதலாம் நல்லா தெரியும், நம்ம சுரங்க வழியா போய்
போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா சொல்றாரு. நம்ம அந்த சேஃப் ரூட்ல போகணும்னா நம்மளால அந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட முடியும் அப்படின்ற மாதிரி இந்த அப்பா சொல்றாரு. அந்த ரீப்பர்ஸால ஈஸியா அந்த மைன்ஸ் கூட, அதாவது அந்த சுரங்கத்துக்குள்ள இறங்க முடியும் அப்படின்றதையும் இந்த ரிசர்ச் பண்றவங்க சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அதனுடைய வேகத்துக்கு நம்மளால ஈடே கொடுக்க முடியாது, அது போற வேகத்துக்குலாம் நம்மளால ஃபாஸ்டா போக முடியாது. இந்த தகப்பை வந்து எனக்கு அப்படி இப்படின்னு சொல்லி ஒன்னொன்னா சொல்லி சொல்லி நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவங்க வந்து ஒத்துக்கிற மாதிரி இல்ல, வேற வழி இல்ல, நான் தனியாவே போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்துறான். இந்த தகப்பன் போனதுக்கு அப்புறமா இந்த நீனாக்கு வந்து ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு, கோவமா இருக்கு. பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பிளாக் ஒண்ணு பாக்குறாங்க, கொடி. அந்த கொடி ஒரு சயின்டிபிக் கம்யூனிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு கொடி. எப்பயாவது யாராவது ஒரு சயின்டிஸ்ட் இந்த ரீப்பர்ஸை கொல்லக்கூடிய ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த கொடியை ஏத்தணும். அதுக்காக தான் இந்த கொடியை வச்சிருக்காங்க. கடந்த 3 வருஷமும் போராடிட்டு இருக்காங்க, ரிசல்ட்டே கிடைக்கல. தாங்கிட்ட இருக்கக்கூடிய கொஞ்சம் காசை பயன்படுத்தி கிரேனேட்ஸையும் கன்னையும் இன்னொரு பிளேஸ்ல போயிட்டு இந்த தகப்பம் போய் வாங்கிட்டு வரான். என்னதான் கன்னாலையும் பாம்ஸாலையும் அந்த ரீப்பர்ஸை கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாலும் ஆனா சின்ன பயத்தை கொடுக்க முடியும் இல்லையா, அந்த ஒரு காரணத்துக்காக போய் வாங்கி வைக்கிறான், சேஃப்டிக்காக மட்டும். இதுக்கு முன்னால சைஸா மூவ் பண்ணிட்டு இருந்த இந்த கேத்து வந்து வராங்க, வந்து நானும் கூட வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க பாருடி, நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு சரியா, என்னாலாம் உன்னை டேஞ்சர்லாம் விட முடியாது. என் பையன் என்னால என்ன பாத்துக்க முடியும் சரியா, நான் போய் மெடிசன் எடுத்துட்டு வரேன். ஆனா கேட்டி ஒத்துக்க மாட்டாங்க, அதெல்லாம் கிடையாது சரியா, எனக்குன்னு ஃபேமிலி அப்படின்னு சொல்லிலாம் யாருமே கிடையாது. ஒன்னு நான் தனியா விட்டுட்டு நீ கீழே போயிட்டு அங்க போய் இறந்து போயிட்டீங்கன்னா சரியா, எனக்குன்னு இருக்கிறது 1-2 பேர், அதுல நீ ஒருத்தர் சரியா. இப்ப அந்த 2 பேருமே போறத இந்த நினாவும் பாக்குறாங்க, அந்த ரிசர்ச் பண்றவங்களும். நம்மளும் இங்க உட்காந்துக்கிட்டு அந்த மிஷினை ரெடி பண்றோம், இந்த மிஷினை ரெடி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னவோ ட்ரை பண்ணிட்டோம், ஆனா ஒரு ரிசல்ட் வரலையே அப்படின்ட்டு இந்த ரிசர்ச்சரும் சரி ஒரு கை பாத்திரலாம் அப்படின்ட்டு இவங்களோட சேர்ந்து வர தயாராயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ரிசர்ச்சருக்கு தேவையான அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு லேப் ஒன்று இருக்கு. அந்த லேப்ல சில காம்போனன்ட்ஸ் இருக்கு. அந்த காம்போனன்ட்ஸ் வந்து இவருடைய ரிசர்ச்சுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தான் கூட வந்து 2 டிவைசஸையும் வச்சிருக்காங்க. இந்த நீனா வச்சிருக்கக்கூடிய ஒரு டிவைஸால ஹீட் ரேடியேஷனை அப்சர்வ் பண்ணி, ஆக்சுவலி அந்த ரீப்பர்ஸ் ஹீட் ரேடியேஷனை எமிட் பண்ணுது, அதாவது வெளிவிட்டுட்டே இருக்கும். அதை அப்சர்வ் பண்ணி எவ்வளவு தூரத்துல அந்த ரீப்பர்ஸ் இருக்கு அப்படின்றத இந்த நீனா வச்சிருக்கக்கூடிய அந்த டிவைஸால கண்டுபிடிக்க முடியுது, டிடெக்ட் பண்ண முடியுது. இப்போ இந்த 3 பேருமே வந்துட்டாங்க, அந்த 8000 அடி அந்த ப்ளூ லைன் கிட்ட வந்துட்டாங்க. இதுக்கப்புறமா டேஞ்சர் ஜோன் தான். அப்படியே போற வழியில ஒரு உடஞ்ச மிலிட்டரி வண்டி ஒண்ணு இருக்கு. ஆக்சுவலா இந்த மிலிட்டரி வண்டியில இருக்கக்கூடிய எல்லா சோல்ஜர்ஸும் அந்த ரீப்பர்ஸ் கூட சண்டை போட்டு தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதத்தை வச்சு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பாங்க. ஆனா அந்த ரீப்பர்ஸ் வந்து புல்லட்ஸால, ஆயுதத்தால ஒண்ணுமே பண்ண முடியல, எல்லாருமே இறந்து போயிருப்பாங்க. அந்த மிலிட்டரி வெஹிக்கிள்ல சில கன், புல்லட் அப்படின்றது எல்லாமே இருக்கு. அதான் இந்த வில், கேட்டி இந்த 2 பேருமே எடுத்துக்கிறாங்க, இந்த தகப்பனும் கேட்டி எடுத்துக்கிறாங்க. அப்படியே இறங்கி காட்டுக்குள்ள போகும்போதும் ஒரு விஷயம் தெரிய வருது, தெளிவா தெரியுது. அந்த ரீப்பர்ஸ், அந்த கிரியேச்சர்ஸ் மனிதர்களை தவிர எந்த ஒரு உயிரினத்தையுமே அட்டாக் பண்ணல. காட்டு விலங்குகள் எல்லாமே சுதந்திரமா சுத்திக்கிட்டு அது பாட்டுக்கு இருக்குதுங்க. ரொம்ப தூரம் நடந்து போனதுக்கு அப்புறமா ஒரு ரெசார்ட் பக்கத்துல வந்துட்டாங்க. அப்ப அந்த டைம்ல இந்த ரிசர்ச்சர் கையில இருக்கக்கூடிய அந்த ஒரு டிவைஸ் வந்து அலர்ட் பண்ண ஆரம்பிக்குது, ரீப்பர்ஸ் உங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு அப்படின்னு. அப்படியே ரொம்ப வேகமா போறாங்க. போயிட்டு இந்த தகப்பனும் அந்த ரிசர்ச்சர் 2 பேருமே பவர் ஜெனரேட்டரை எப்படியாச்சும் ஸ்டார்ட் பண்ணி மேல ஹைட்டா நம்ம போயிடலாம். நம்ம இந்த பழனிக்கு போனோம்னா கீழே இருந்து மேலே போறதுக்கு ஒண்ணு போகும் இல்லையா, அப்படியே மேலேயே அப்படியே கூட்டிட்டு போகும்ல, அந்த மாதிரி ஒரு மெக்கானிசம் மேல நம்ம ஏறிட்டோம்னா அந்த 8000 அடி உயரத்தை தாண்டிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. கேட்டி கீழே கன்னை வச்சுக்கிட்டு கவர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே தூரத்துல ஒரு ரீப்பர் ஒண்ணு அப்படியே வந்து நிக்குது. தான் கையில இருக்கக்கூடிய கிரேனேடை யூஸ் பண்ணி ஃபயர் பண்றாங்க. ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. அப்படியே அந்த ரீப்பர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வேகமா அப்படியே முன்னாடி வர ஆரம்பிக்குது. இந்த பக்கமா இந்த தகப்பன் பவர் ஆன் பண்ணிட்டான். நீனாவும் அந்த தகப்பன் 2 பேருமே ரோப்பேல மேல ஏறி உட்காந்துட்டாங்க. அதே டைம்ல புல்லட்டால ஃபயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கேட்டி அந்த டவர் மேல ஏற ஆரம்பிக்கிறா. வேகமா ஏறுறா. கரெக்டா அந்த ரோப்பு வந்துருச்சு. இப்போ நம்ம கேட்டி வந்து அவங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு ரோப்பேல தப்பி ஆகணும். ஜம்ப் பண்றா, ஆனா ஜஸ்ட் மிஸ்ல அவள்தான் கீழே வேக போறா. அந்த ரீப்பரும் இவங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு ரோப்பை பிடிச்சி ஆட்ட ஆரம்பிக்குது. ஃபைனலா இந்த 3 பேருமே வேகமா அப்படி கீழே விழுந்துட்டாங்க, ஓட ஆரம்பிக்கிறாங்க. சேஃப் ஜோன் கிட்ட வந்துட்டாங்க. ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறாங்க. அவங்க இன்னைக்கு நினைச்ச மாதிரியான இன்னைக்கான டார்கெட்டா பண்ணி முடிச்சிட்டாங்க. ஃப்ரெண்டு கேட்டி பயங்கரமா பயந்து போயிட்டா. ஏன்னா ஜஸ்ட் மிஸ்ல உயிர் பொழைச்சு வந்திருக்கா. அப்படித்தான், காரணம் தப்பினால் மரணம் தான். நாளைக்கு மறுபடியும் டேஞ்சர் ஜோனுக்கு போய் ஆகணும். இந்த நீனா பண்ண ரிசர்ச் படி ஹியூமன்ஸை தவிர எந்த ஒரு அனிமல்ஸே எதையுமே வந்து அந்த ரீப்பர்ஸ் அட்டாக் பண்றது கிடையாது. சரி, அட்டாக் பண்ணி அதை சாப்பிடுதான்னு கேட்டா மனித கறியை சாப்பிடுறதும் கிடையாது, ஜஸ்ட் கொண்டுருது. ஹியூமன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு மட்டும்தான் அந்த ரீப்பர்ஸோட நோக்கமாவே இருக்கு. அக்கார்டிங் டு நீனா இந்த ரீப்பர்ஸ் அப்படின்றது பூமியில உருவானதே கிடையாது. நான் அதனுடைய ஆரிஜின் எல்லாத்தையுமே நல்லாவே ரிசர்ச் பண்ணிட்டேன். ஏலியன் பிளானட் ஏதோ ஒண்ணுல இருந்து தான் வந்திருக்குங்க, நம்ம கிரகத்தை சேர்ந்த உயிரினங்களே அது கிடையாது அப்படின்னு சொல்லி முக்காலும் சத்தியமா அப்படின்ற மாதிரி அடிச்சு சொல்றாங்க. அந்த ரீப்பர்ஸ் எங்க இருந்து வேணாலும்
வந்ததாவே இருக்கட்டும், எனக்கு அதை பத்தி ஒரு பிரச்சனையும் கிடையாது. என் பிள்ளைக்கு எப்படியாச்சும் மெடிசனை கொண்டு வந்து சேர்த்தே ஆகணும், அவ்வளவுதான். முன்னொரு காலத்துல இந்த நீனாவும் நம்ம இந்த அப்பா ஹீரோ இருக்காரு இல்லையா, அவருடைய பொண்டாட்டியும் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்திருப்பாங்க. அதனாலதான் இந்த நீனாவை இவர் ரொம்ப நம்புறாரு. அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க, இவங்களுடைய ஜேர்னியை மறுபடியும் ஸ்டார்ட் பண்றாங்க. மறுபடியும் சேஃப் ஜோனை விட்டு கீழே இறங்கி ஆகணும். நேத்தே பயங்கர அள்ளு விட்டுச்சு. இப்ப இங்க இன்னொரு பிரச்சனை. இப்ப இந்த அண்டர் கிரவுண்ட் சுரங்கத்துக்குள்ள வரும்போதேவும் நீனாவோட அந்த ஒரு டிவைஸ் வந்து காலமாயிருச்சு, காலாவதி ஆயிடுச்சு, சுவிட்ச் ஆஃப் ஆயிருச்சு. சோ ரீம்பர்ஸ் வந்து எவ்வளவு தூரத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லி வில்லைங்க எங்க இருக்காங்கன்னே தெரியாது. எங்க வேணாலும் இருக்கலாம், எதுல வேணாலும் இருக்கலாம். வெளியில கூட எப்படியாவது தப்பிச்சு ஓடி வந்துடலாம். ஆனா உள்ள மட்டும் போய் மாட்டினா அவ்வளவுதான், சங்குதான். இந்த மாதிரி நேரத்துல வீரங்க எல்லாமே சொல்ற ஒரே வார்த்தை பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி 3 பேருமே உள்ள இறங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே டேஞ்சர் லெவல் ஒரு லெவல் பை லெவலா வந்து அப்படியே கீழே உள்ள போக ஆரம்பிக்கிற. இப்ப இந்த கேட்டி அவளோட கதையை சொல்றா. அதாவது அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்ததாகவும், அந்த பாய் ஃப்ரெண்டுக்கும் அந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சம்பவம் நடக்கிற டைம்ல பாய் ஃப்ரெண்டுக்கும் இவளுக்கும் ஒரு சண்டை. அதனால இவ இந்த மலை மேல வந்து இருந்திருப்பான், அவன் கீழே இருந்திருப்பான். ரீப்பர்ஸ் எல்லாமே இந்த உலகத்துல இருக்கக்கூடிய 99% மக்கள் அட்டாக் பண்ணும் போது பாய் ஃப்ரெண்டும் இறந்து போயிருக்கான், இவன் உயிர் தப்பிச்சிருக்கா. இதுதான் கேட்டியோட லைஃப்ல நடந்தது. ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க, கிட்டக்க வந்துட்டாங்க. அவ்வளவுதான், ஒரு ரீப்பர் வந்து பின்னால துரத்த ஆரம்பிக்குது. 3 பேருமே ஓட ஆரம்பிக்கிறாங்க, ரொம்ப வேகமா ஓடுறாங்க, புல்லட்டை சுட்டுக்கிட்டே ஓடுறாங்க. 1 இன்ச்சு நகலையிலேயே அந்த புல்லட்ஸ்னால அந்த ரீப்பர்ஸ் ஒண்ணுமே ஆகல. ஒரு கடத்துல போறதுக்கு வழி இல்ல, டெட் எண்ட் ஆயிருச்சு. லைட் எல்லாத்தையும் அமர்த்த சொல்றாப்ல இந்த அப்பா. லைட் எல்லாத்தையும் அமர்த்திட்டு மூச்சு அப்படியே புடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க 3 பேருமே. அந்த ரீப்பரோட கை மட்டும் அப்படியே உள்ள வருது. ஏன்னா ஒரு பாறை இடுக்குள்ள இருக்காங்க, சுவாசிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி பாக்குது. ரொம்ப நேரமா மூச்சு விடாம இருக்காங்க. அவ்வளவுதான், இதுக்கு மேல போனா தாங்காது அப்படின்ட்டு கையில ஒரு நெருப்பு பத்த வைக்கக்கூடிய பிளேயர் ஒண்ணு இருக்கு. அதை பத்த வச்சு அங்கிட்டு தூக்கி போடவும் அந்த ரீப்பர் அந்த பக்கமா திசை மாறுது. ஆக்சுவலா இப்பதான் பாக்குறாங்க, அந்த மூளையில ஒரு சுரங்க பாதை ஒண்ணு இருக்கு தனியா. அது எல்லாமே கல் எல்லாமே போட்டு வச்சிருக்கு. சோ அந்த கல் எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு ரொம்ப வேகமா கேட்டிதான் முத போறா. ஆனா அந்த சைடு வெளியில அந்த ரீப்பர் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கு, இந்த பக்கம் தான் வருவாங்க அப்படின்னு. ஹீரோவும் நீனா 2 பேருமே தப்பிச்சிட்டாங்க. ஆனா கேட்டியை புடிச்சு இழுத்துட்டு போயிருச்சு, அந்த இடத்துல கொன்னுருச்சு. இவங்க 2 பேரோட வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியுது, காப்பாத்த எப்படி முடியும், சான்ஸே இல்ல. அது என்னடா அந்த டங்கரிக் படத்துல டம்முன்னு சொல்லி ஓப்பனிங்ல புல்லட் சீன் ஒன்று வரும்ல, அந்த மாதிரி அவ்வளவு வேகமா வந்துட்டு இருக்கு. சவுண்டு சும்மா பிரிச்சு விட்டாங்க. அந்த ரீப்பர் வரும்போது, அது நடந்து வரும்போது அதிர அந்த சவுண்ட் இருக்கே சூப்பரா இருந்துச்சு. அந்த ரீப்பர் போனதுக்கு அப்புறமா இந்த 2 பேருமே மைனை விட்டு அந்த சுரங்கத்தை விட்டு வெளியில வராங்க. இவங்க சர்ஃபேஸுக்கு வந்துட்டாங்க. ஆனா கேட்டோட நிலைமை அவ்வளவுதான், கொஞ்ச நேரம் நின்று ஃபீல் பண்றாங்க. அப்புறம் என்ன பண்ண முடியும், வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஜேர்னியை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இது ஒரு 3 நாள் பயணம். இப்ப 2வது நாள் தொடர்ச்சியா போயிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு அங்க ஒரு க்ளோஸ்டு ஹவுஸ் ஒண்ணு இருக்கு, அங்க ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. வெளியில ஒரு ட்ரக் ஒண்ணு இருக்கு, பார்க் பண்ணப்பட்டிருக்கு. சோ இந்த ஒரு ட்ரக்கை யூஸ் பண்ணி நம்மளால வேகமா போயிட முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. நைட்டு 2 பேருமே சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ இந்த அப்பா சொல்றாரு, நான் என்னுடைய சுயநலத்துக்காக அவளை கொன்னுட்டேன், நான் அவளை வந்து என் கூட கூட்டிட்டு வந்திருக்க கூடாது. ஆக்சுவலா அந்த சுரங்கத்துக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கும் போது இந்த ரீப்பர்ஸோட அந்த கை மட்டும் அப்படியே உள்ள வந்துருக்கும். உள்ள வந்து இவங்க மூச்சு விடாம இருப்பாங்க. அப்ப அது அப்படியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும். அப்போ ஒரு விஷயத்த இந்த ரிசர்ச்சர் பொண்ணு வந்து நோட் பண்ணிருப்பாங்க. எந்த ஒரு உலோகத்தை யூஸ் பண்ணாலும் அதால ஈஸியா அப்சர்வ் பண்ண முடியுது. ஆனா மெக்னீசியத்தை யூஸ் பண்ணா அதால அதனுடைய ஸ்கின்ல வந்து அப்சர்வ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதால டிஃபெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சோ புல்லட்டை நம்ம மெக்னீசியத்தை யூஸ் பண்ணி பண்ணணும், ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இந்த நீனா பொண்ணு சொல்றாங்க. கண்டிப்பா நம்மளுடைய அந்த ஓல்டு சயின்ஸ் லேபுக்கு போய் ஆகணும். நாளைக்கு உன் பையனுக்கு தேவையான மெடிசன் எல்லாத்தையுமே எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம அந்த லேபுக்கு போகலாம். அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து கொஞ்சம் தூரம் தான். ஆல்ரெடி இந்த அப்பா இன்னைக்கு கேட்டு இறந்ததை நினைச்சு பயத்துல இருக்கான். ஹே, நீ யோசிச்சுதான் பேசுறியா? நம்ம லேபுக்கு போறதுக்குள்ள வேற ஏதாவது நடந்துருச்சுன்னா எனக்கு என் மேல வந்து 100% நம்பிக்கை இருக்கு. இது என்னுடைய கடைசி முயற்சி, வா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நீனா சொல்றாங்க. அடுத்த நாள் காலையில இந்த 2 பேருமே ட்ரக்ல போக ஆரம்பிக்கிறாங்க. வேகமாவே அந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க. 3 வருஷம் ஆச்சு இல்லையா, பல வருஷம் ஆனதுனால அந்த ஹாஸ்பிட்டலோட நிலைமையே ரொம்ப மோசமா இருக்கு. ரொம்ப நேரம் தேடுதல் வேட்டைக்கு அப்புறமா ஹண்டருக்கு தேவையான அந்த சின்ன பையனுக்கு தேவையான மெடிசன் எல்லாத்தையுமே ஆபரேஷன் ரூம்ல இருந்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி அந்த மெடிசன் எடுத்துட்டு இருக்கும் போது இந்த நீனாவோட டிவைஸ்ல இருந்து சிக்னல் வந்துருச்சு. சோ ரீப்பர்ஸ் கிட்டக்க வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓடு 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 அப்படின்னு, அச்சமில்லை ஓடு. பின்படியா எக்ஸிட் வழியா போகலாம் அப்படின்னு சொல்லி ஓடும்போது ஒரு ரீப்பர் கிட்டக்க வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ இந்த அப்பனை வந்து ஆல்மோஸ்ட் பிடிச்சிருச்சு. ஆனா நீனா வந்து
தன் கையில இருக்கக்கூடிய கோடாரியை வச்சு காப்பாத்துறாங்க. இப்ப ரெண்டு பேருமே ஓடுறாங்க. இவங்க ஓடினாலும் அந்த ரீப்பர் வந்து விடுற மாதிரியே தெரியல. இந்த அப்பை வந்து ஒரு பிளான் ஒண்ணு போடுறாப்ல. மீனாவை போக சொல்லிட்டு ஆபரேட்டிங் ரூம்லயே வந்து வெயிட் பண்றாப்ல. ரீப்பர் வந்து வேகமா வரும்போது ஆக்சிஜன் டேங்க் இருக்கு இல்லையா, அதை சுட்டு வெடிக்க வச்சு அதை அப்படியே வந்து அந்த ரீப்பரையும் அடிச்சு தூக்கிட்டு போய் வெளியில போய் தூக்கி போய் போடுது. நம்ம ஜஸ்ட் மிஸ்ல அப்படியே கீழே குனிஞ்சுக்கிறாப்ல. ரீப்பரையே ரிப் அடிச்சிட்டாங்க. ஒரு பெரிய வெடிப்பு. வாங்கின அடிக்கு இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும் எப்படியும் அந்த ரீப்பர் வந்து எந்திரிக்கிறதுக்கு. இப்ப இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப கம்ஃபர்டபுளா அந்த இடத்த விட்டு வெளியில போறாங்க. இப்ப நம்ம அப்பே சொல்ற வேணாம் நம்ம வந்து காலனிக்கே திரும்ப போயிடலாம் அப்படின்னு. ஆனா நீனா சொல்றாங்க இல்ல இன்னும் கொஞ்சம் தூரம் தான், அந்த லேபுக்கு நம்ம போயாகணும் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்றாங்க. நான் அங்க போயிட்டு மேக்னீசியமால உருவாக்கப்பட்ட புல்லட்டை நான் எப்படியாச்சும் உருவாக்கிடுவேன். நம்ம அப்ப வந்து ஒரு மாதிரி பதட்டத்துல இருக்கான், நம்மளால அவ்வளவு தூரம் போயிட்டு வந்துட முடியுமா அப்படின்னு. நான் அவ்வளவு நேரம் ஆக்க மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி கான்பிடன்ஸ் கொடுக்குறாங்க. ஒருவேளை என் தேரி ஒர்க்காச்சுன்னா யாரு கண்டது, நம்ம உலகத்தை நம்ம பூமியை மறுபடியும் காப்பாத்துறதுக்கான ஒரு வழி அமைஞ்சிரும். உன் பையனும் தாண்டா இந்த ஒரு ரீப்பரோட அட்டாக்ல இருந்து முழுமையா வெளியே வருவான். கேட்டியோட மரணத்தை வந்து நம்ம அப்படியே சும்மா விட்டுறக்கூடாது. இந்த மெடிசனோட எடுத்ததோட இல்லாம ஒரு முழு தீர்வு வேணும், சொன்னா புரிஞ்சுக்கோ பா போலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீனா இவ்வளவு கான்பிடண்டா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ஒத்துக்கலாம் பா போலாம் அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. நீனாவோட அந்த ஒரு சயின்ஸ் லேபுக்கு வந்தாச்சு. மேக்னீசியத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. புல்லட்டை உருவாக்குறாங்க, மேக்னீசியம் புல்லட். அந்த ரீப்பர்ஸோட அட்டாக் நடந்ததப்போ, அதாவது 3 வருடங்களுக்கு முன்னால இதே லேப்ல தான் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பான் இந்த நீனா. அவளுடைய மொத்த ஃபேமிலியுமே அங்க வெளியில வந்து ரீப்பர்ஸ் அட்டாக் பண்ணிருக்கும். இவரால காப்பாற்ற முடியலையே அப்படிங்கிற ஒரு கில்ட்னால இன்னும் பரிதவிச்சிட்டு இருக்கா. தன்னுடைய குடும்பம் போன மாதிரி இதுக்கப்புறம் இருக்கிறவங்களையாச்சும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த 3 வருஷமா போராடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்கா. நான் என்னுடைய வீட்டுக்கு போயே ஆகணும், வீட்டுக்கு போகணும்னா அந்த ரீப்பர்ஸ் எல்லாத்தையும் கொன்னாதான் முடியும், அதுக்கான சொல்யூஷனை நான் கண்டுபிடிச்சே ஆவேன் அப்படின்ற மாதிரி உறுதியா இருக்காங்க. நீனா ரொம்ப நேரமா அந்த புல்லட்டை வந்து பர்ஃபெக்டா உருவாக்கிட்டு இருக்காங்க. மெக்னீசியம் புல்லட்டை நான் உருவாக்க லேட் ஆயிரும், தயவு செஞ்சு நீ போய் பிள்ளைங்களை பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றா. இந்த லேப்லயே இன்னொரு கார் இருக்கு, அதன் மூலமா நான் வந்துருவேன், நீ போ அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்கிறான். ஐயா நீங்க போய் பிள்ளைங்களை பாத்துக்கங்கய்யா, நான் வர லேட் ஆனாலும் லேட் ஆயிரும், நான் ரிசர்ச் முடிச்சுட்டு தான் வருவேன், நீ அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்கிறா. வேற வழி இல்ல, அவன் சொல்றதும் ஒரு நியாயமா தான் இருக்கு, எடுத்தாலும் விட்டுட்டு வர முடியாது, வேற வழியும் இல்லாததுனால நம்மளால பார்க்கிங்ல இருக்கக்கூடிய அந்த காரை எடுத்துட்டு வர ஆரம்பிக்கிறான். ஒரு விஷயத்தையா அப்படியே உட்காந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருக்கும்போது அப்போ ஒரு ஐடியா ஒண்ணு வருது நீனாக்கு. இந்த ஐடியா முதல்ல வந்திருந்தா நான் அப்பவே முடிச்சிருப்பேனே அப்படின்ற மாதிரி நினைக்கும் போது அந்த டைம்ல கரெக்டா வந்துடுறாங்க. ரீப்பர் வந்து வர்றதுக்கான அந்த ஒரு சிக்னல் ஒண்ணு கிடைக்குது. அப்படியே அந்த லேபுக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு ரீப்பர். நீனாவை வேகமா ஓடி வந்து அட்டாக் பண்ணும்போது நீனா அப்படியே புல்லட்டை வச்சு ஒரு சுடுவாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கமா காமிச்சிடாங்க. நம்ம ஹீரோ காரை அப்படியே ஓட்டிட்டே இருக்கும்போது ரீப்பர் வர சவுண்ட் கேட்டு காரை ஒரு பக்கமா திருப்ப கார் கிராஸ் ஆயிருது. ஓரளவுக்கு கிட்டக்க வந்துட்டாப்ல. மழை மேல ஏறினா தப்பிச்சிருவாப்ல. மழை மேல ஏற ஆரம்பிக்கிறாப்ல ஹீரோ. மெடிசின் எடுத்துக்கிட்டு ஓடுறான். இப்ப இந்த இடத்துல இந்த அப்பையும் செத்து போனா பிள்ளைங்க செத்த மாதிரி தான். இப்ப மேல ஆல்மோஸ்ட் ஏற வந்தாச்சு. ஏறியாச்சு. கிட்டக்க வந்தோடனே அந்த மேல சைட்ல இருந்து ஒரு ரீப்பர் வருது, இந்த சைட்ல இருந்து ஒரு ரீப்பர் வருது, அந்த சைட்ல இருந்து ஒரு ரீப்பர் வருது. அவர்தான் சுட்டு போட்டாங்க. நான் இந்த ட்விஸ்ட நான் படம் பார்க்கும் போது எதிர்பார்க்கவே இல்லை. புல்லட்டை வச்சு சுட்டு பாக்குறாப்ல. படமே ஓடல, அப்படிதான் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா புல்லட்டையும் சுட்டுட்டு சரி அவ்வளவுதான் சாக போறான் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும் போது இப்பதான் ஹீரோயினோட என்ட்ரி. அங்க என்ன நடந்ததுன்னா அந்த ரீப்பரை ஹீரோயின் சுட்டு கொண்டுட்டாங்க. இங்க வந்துட்டாங்க. நீனா தான் ஹீரோயின். ஓகேவா, சரியான மொமெண்ட். அப்படியே வந்து அந்த ரீப்பரை ஒரு சுடு. அந்த ரீப்பர் அப்படியே அந்த இடத்துல பிடிச்சு சதறுது. அடுத்த ரீப்பர் ஒரு போர்டு, இந்த பக்கம் இருக்கிற ரீப்பருக்கு ஒரு போர்டு. நீனாவா கொக்கா அப்படின்ற மாதிரி இருக்கும். 3 வருஷமா தொடர்ச்சியா எஃபோர்ட் போட்டா ரிசல்ட் கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு இதை பார்த்து ஒரு நம்பிக்கை வருதுங்க. அதாவது அந்த மெக்னீசியத்தோட சேர்த்துக்கிட்டு ரேடியோ ஆக்டிவ் ப்ராப்பர்ட்டியும் சேர்த்து ஆட் பண்ணி அந்த ஒரு கலவையை உருவாக்குதுன்றதுனால இப்ப ரீப்பர்ஸை ஈஸியா கொல்ல முடிஞ்சிருக்கு. அந்த ரீமர்ஸோட உடம்புக்குள்ள ஊழுது ரொம்ப ஈஸியா. அந்த புல்லட் உடனடி அந்த ரேடியோ ஆக்டிவ் பார்ட்ஸ் வந்து வேலை செஞ்சு வெடிச்சிருது. அது வெடிச்சு சதறன பாகங்களை பார்த்ததுக்கு அப்புறமா இதனுடைய பயாலஜிக்கல் அப்படின்றது நேச்சுரல் கிடையாது, இந்த உயிரினங்கள் இயற்கையா உருவானதே கிடையாது அப்படின்ற மாதிரி வீணா அடிச்சு சொல்றாங்க. ஏதோ ஒரு ஏலியன் லைஃப் அவங்கன்னா நம்மள வந்து அட்டாக் பண்றதுக்காக அனுப்பி வச்சதாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி யூகிக்கிறாங்க. அதனாலதான் இந்த ரீப்பர்ஸ் மனிதர்களை மட்டும்தான் கொள்ளுது. அதுக்கப்புறமா இந்த 2 பேருமே இப்ப அந்த ஒரு காலனிக்கு நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. பையனை பார்த்ததும் இந்த அப்பனுக்கு அவ்வளவு சந்தோஷம். பிள்ளைக்கு மெடிசன் எடுத்தது வந்தது மட்டும் சந்தோஷம் இல்ல, இப்ப பூமியை மறுபடியும் மனிதர்களோட கைக்குள்ள கொண்டு வர முடியும். நீனா ரொம்ப சந்தோஷமா வெற்றிகரமா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு பிளாக சிக்னலுக்காக அப்படியே மேல ஏத்துறாங்க. மத்த காலனியில இருக்கக்கூடிய மத்த மலைப்பகுதியில இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த ஒரு விஷயம் தெரிய வருது. ரீப்பர்ஸோட வீக்னஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு. இனி வரும் நாட்கள்ல ரேடியோ மூலமா ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனையும் எல்லாருக்கிட்டையுமே
தகவல் தொடர்பு மூலமா சொல்லிடுறாங்க எப்படி புல்லட்ஸை மாடிஃபை பண்ணி ரீபாஸை கொள்றது அப்படின்னு. ஒரு மிகப்பெரிய மாஸ் ப்ரொடக்ஷனே பண்றாங்க புல்லட்ஸ், அந்த வகையான புல்லட்ஸ். கேட்டிய நினைச்சு வருத்தப்படுறாங்க, நம்ம கூட இருந்தவ இப்ப இல்லையே அப்படின்னு. ஒரு புல்லட்ல அவருடைய பெயரை எழுதி ஞாபகார்த்தமா வச்சுக்கிறாங்க. இப்ப இவங்க கிட்ட இருக்கக்கூடிய இந்த புதிய புல்லட்ஸ் மூலமா ரீபர்ஸ் எல்லாத்தையும் எதுக்குறதுக்கு இந்த சர்வைவர்ஸ் எல்லாருமே போராட போறாங்க, சண்டை போட போறாங்க. இப்பதான் புல்லட் நம்ம கையில இருக்கு இல்லையா, ஒரு ரீப்பரையே சுட்டு தள்ளுறாங்க. பூமியை இப்ப மனிதர்கள் கண்ட்ரோலுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் ஈவினிங் நம்ம ஹீரோ அப்பனும் இந்த நீனாவும் வானத்துல ஏதோ ஒண்ணு வித்தியாசமா இருக்கிற மாதிரி தெரியுது. வானத்துல 3 UFO இருக்கிற மாதிரி தெரியுது, அன்ஐடென்டிஃபைடு ஆப்ஜெக்ட்ஸ். பூமியில நேரடியா வந்து இறங்குற மாதிரி இருக்கு. மனிதர்கள் இந்த ரீப்பர்ஸோட வீக்னஸை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா ஏலியன்ஸ் வந்து இன்னும் அப்கிரேடான வெர்ஷன் அனுப்புறாங்க. அப்படின்ற மாதிரியே இந்த படம் இந்த இடத்துல முடிய வருது. பூமியை ரீப்பர்ஸை வச்சு அட்டாக் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது மனிதர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப ரீப்பர்ஸா மனிதர்கள் அழிச்சிட்டாங்க, நம்மளே கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி இந்த ஏலியன்ஸே வர்ற மாதிரியே அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ் வியூ முடிச்சிருக்காங்க. ஒரு சூப்பரான எண்டிங் பா. இப்ப நமக்கு ரீப்பர்ஸோட ஆரிஜின் என்னன்னு தெரிஞ்சு போச்சு, எல்லாமே புரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமா அந்த ஏலியன்ஸுக்கு என்னதான் வேணும், ரியலா என்னதான் வேணும், பூமி மட்டும் தான் வேணுமா இல்ல வேற எதுவும் இருக்கா பூமியில, இல்ல மனிதர்கள் அழிக்கிறது மட்டும்தான் அதனுடைய நோக்கமா அப்படின்ற எல்லா கொஸ்டினுக்கான ஆன்சருமே பார்ட் 2ல தான் நமக்கு கொடுப்பாங்க. சோ இப்படி இந்த இடத்துல இந்த படம் முடிய வருது. ஹலோ கைஸ், நான் ஒரு ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர் ஜே பேர் ராஜா. சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.